அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவராத்திரி. இந்த 2026ஆம் ஆண்டில் சிவராத்திரி வர இருக்குங்க. இந்த சிவராத்திரியில் சக்தி வாய்ந்த 3 யோகம் உருவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் 3 ராசிக்காரங்களுக்கு மிக பெரும் மாற்றத்தை வாழ்க்கையில் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வரக்கூடிய இந்த பிப்ரவரி 15ஆம் தேதி சதுர்கிரகி புதாயித்த யோகம் மற்றும் சர்வார்த்த சித்தி யோகம் அப்படிங்கிற 3 சக்தி வாய்ந்த ராஜ யோகங்கள் ஒன்று சேர்ந்து உருவாக இருக்கு. இதனால அரிய கிரக மாற்றங்கள் இந்த மகா சிவராத்திரியில 3 ராசிகளுக்கு அபரிவிதமான அதிர்ஷ்டம், லாபம் மற்றும் நேர்மறையான மாற்றங்களை உருவாக்க இருக்கு. அவர்கள் எந்தெந்த ராசிக்காரங்க, அதனால இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்களை பெற போறாங்க, இது எல்லாம் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. அதாவது இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, அதனால தான் நான் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பக்கூடியவங்க இருப்பாங்க. தோஷமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை அனைத்தும் நிவர்த்தி செய்து உங்கள் வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பலன் கிடைக்கும். இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு முக்கியமான நாள். அப்படியாக இந்த ஆண்டினுடைய இந்த சிவராத்திரி பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 5:04 மணிக்கு சிவராத்திரி துவங்கி பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 5:34 மணி வரை இந்த சிவராத்திரி தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் செவ்வாய் மற்றும் சந்திர பகவான் சேர்க்கையால் மகாலட்சுமி யோகமும் உருவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலையும் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்த்துக்கிட்டே வரலாம். சரி, இப்போ நாம் சக்தி வாய்ந்த இந்த 3 யோகத்தால் என்ன மாதிரியான கிரக மாற்றங்களை 3 ராசிக்காரங்க பெற போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவதாக மேஷம் ராசியை சொல்கிறாங்க. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுடைய ஆசையால் அவர்கள் வாழ்க்கையில் இருந்த பண பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இதுவரை கிடப்பில் போட்டிருந்த வேலையை கூட முடிக்க சரியான வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இந்த நேரத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பாக இந்த அவர்களுடைய வீட்டில் உங்களுடைய வீட்டிற்கு புதிய ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அமைய போகுது. மேலும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்க போகுது. திருமணம் ஆகாதவங்க இப்போது அவர்களுக்கு பொருத்தமான துணையை கண்டறியக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னும், கடின உழைப்பிற்கான பலன்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட வாகனத்தை கூட வாங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க முடியும். அவர்களுடைய தேர்வு முடிவுகள் அவர்களுக்கு சாதகமானதாக இருக்கும். சிவபெருமானுடைய அருளால் மன அழுத்தம் மற்றும் 7.5 சனியினுடைய பாதிப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் நல்ல ஒரு நிலைமை இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சிவராத்திரியில் இருந்து உருவாக போகிறது அப்படின்னு சொல்லலாம். மேஷராசிக்காரர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இதே போல் அடுத்ததாக கன்னிராசி. மகா சிவராத்திரி அன்று உருவாகக்கூடிய 3 அரிய யோகங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை உறுதி செய்யுது. மேலும் இந்த ராஜ யோகத்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் நிதி ஸ்திரத்தன்மை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ராஜயோகம் அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க ரொம்ப ஒரு சிறப்பான வாழ்க்கையை பெற போகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அந்த வகையில் பிரகாசமான ஒரு வாழ்வு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நாள் என்னதான் பண கஷ்டத்தில் இருந்திருந்தாலும் இப்போ அது சற்றே மாற்றி அமைக்க போகிறது. பண கஷ்டத்தில் இருந்து நிவாரணம் பெறக்கூடிய காலகட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. புதிய வருமானத்திற்கான வழிகள் கண்டிப்பாக உங்களுக்கு திறக்கும். மேலும் திருமணம் ஆகாதவங்களுக்கு பொருத்தமான திருமண வரன்கள் கண்டிப்பாக வந்து சேரும்.
அதே நேரத்தில் ஏற்கனவே திருமணமானவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கணவன் மனைவி பிரச்சனையில் மாட்டிட்டு ரொம்பவே ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைக்குள்ளேயே இது வரைக்கும் இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைய போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் குழந்தைகளினுடைய முன்னேற்றம் கவனிக்கத்தக்கதாக இருக்கும். அவர்கள் சில சாதனைகளை செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகுது. இந்த யோகத்தால் அவர்கள் அதிர்ஷ்ட கதவை திறப்பதால் திடீர் ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இவர்களுக்கு இருக்க போகுது. இந்த மங்களகரமான காலம் அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மங்களகரமான காலகட்டமாக இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு சிவராத்திரியில் இருந்து உருவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் இந்த சிவராத்திரியில் சிவபெருமானுடைய வழிபாடை மேற்கொள்ளுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு நன்மையவே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுபோல் அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மகா சிவராத்திரி ரொம்பவே சிறப்பானதாக இருக்க போகுது. புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் வளர்ச்சியால் அவர்களுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நாள் எப்படி நாம் இவையெல்லாம் செய்கிறது, புதிய வேலை வாய்ப்பு தேடிட்டே இருக்கோம், எந்த தொழில் எப்படி செய்யலாம், நமக்கு இந்த வேலை கிடைக்குமா அப்படின்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு தொழில் வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். இதனால் நல்ல ஒரு முதலீடு பெறக்கூடிய காலகட்டமாகவும், அதாவது நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகுது. அதே போல் நீங்கள் ஒரு புதிய வீடு அல்லது சொத்து வாங்கிறதுக்கான முயற்சி செய்துட்ருக்கீங்க அப்படின்னா, யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு இந்த நேரம் ரொம்ப ஒரு சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். புதிய வீடு கட்டுறது உங்களுக்கு கனவாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதற்கான ஒரு அடித்தளமாக இந்த சிவராத்திரி இருக்கும். இதிலிருந்து உங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கான யோகம் பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டுக்கு மகிழ்ச்சியும் செழிப்பையும் கொண்டு வரக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை கூட வாங்கக்கூடியதாக இன்றைக்கி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும். முக்கியமாக உங்ககிட்ட இருக்கிற பணம் இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களுக்கு நீங்கள் செலவிடக்கூடியதாக அமையலாம். வேலை தேடுறவங்களுக்கு சில நேர்மறையான செய்திகள் வரக்கூடியதாக இருக்கும். நேர்மறையான செய்திகள் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதனால் இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்கள் சமூக அந்தஸ்து மேம்படக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுடைய முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் காலகட்டமாகவும் இருக்க போகுது. இந்த காலகட்டம் நிதி முதலீடுகளுக்கு குறிப்பாக நீண்ட கால இலக்குகளுக்கு சாதகமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் செய்யப்படக்கூடிய முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பானதாக இருக்க போகுது. நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டம், அதாவது உங்களுடைய உடல்நிலையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் கூட சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. சரியான அணுகுமுறையோடு இந்த நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி உங்களுடைய இலக்குகளை அடையலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நன்மையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சிவராத்திரியாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த நாளில் செவ்வாய் மற்றும் சந்திர பகவானுடைய சேர்க்கையால் மகாலட்சுமி யோகம் உருவாக இருக்குது. இந்த யோகமானது சிவபெருமானுடைய அருளோடு சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். அந்த வகையில் மேஷம், கன்னி, கும்பம் இந்த ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த சிவராத்திரியில் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்வீங்க, ஏதாவது வெளியூருக்கு சிவனுடைய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நீங்கள் இது மாதிரி பக்தர் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேருடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு மிக பெரும் வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் உலக உயிர்களை காப்பாற்ற ஈசன் ஆழகால விஷத்தை உண்டு நீலகண்டராக காட்சியளித்த தினமே இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்ற இரவே இந்த மகா சிவராத்திரி என்றும், சிவபெருமான் அக்னி ஸ்வரூபமாக காட்சியளித்த நாள் என்றும், சிவபெருமான் தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்தி காட்டிய திருநாள் என்றும் மகா சிவராத்திரி கொண்டாட பலவிதமான காரணங்கள் புராணங்களில் சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சிவராத்திரியில் உருவாகக்கூடிய மிக பெரும் யோகத்தை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.